உங்க உடம்புல அதிகமா வியர்க்குதா? அப்போ அசால்ட்டா இருக்காதீங்க, உடனே இத செய்யுங்க. மனிதர்களா பிறந்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே வியர்வை வர்றது சகஜம்தான். அதுவுமே வியர்வை எதுக்காக நம்மளோட உடம்புல வருது அப்படின்னா, வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப நம்ம உடம்ப வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வியர்வை நம்ம உடம்புல சுரக்குது. ஒரு சில பேருக்கு அதிகமா நடந்தா கூட வியர்வை உடம்புல இருந்து வர்றது இல்ல. ஆனா ஒரு சில பேருக்கு 5 நிமிஷம் நடந்தா கூட அதிகமான வியர்வை உடம்புல சுரக்கும். ஆனா வியர்வை வெளியேறதால நாம் நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ உப்பு நீர் வெளியேறும் போது உடம்புக்கு கெடுதல் இல்லாம இருக்கும் அப்படின்னு கூட நாம நினைக்கிறோம். ஆனா அதுலயுமே சிக்கல் இருக்குது. எதுக்கெடுத்தாலுமே வேர்த்துக்கிட்டே இருந்தா ஒரு வேலைய 5 நிமிஷம் கூட சரியா செய்ய முடியாது. வியர்வை வந்து நம்மளைய அதிகமான தொந்தரவு செய்யறது போன்று இருக்கும். அப்படியெல்லாம் வியர்த்தா அது ஒரு சில நோய்க்கு அறிகுறியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகப்படியான வியர்வை ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்குமா? இது ஒரு வகையான நோய் அப்படின்னு சொல்லப்படுது. ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படிங்கிற இந்த நிலை அதிகப்படியான வியர்வையால வகைப்படுத்தப்படுது. உங்களோட உடம்புல இருந்து அதிகமான வியர்வை வெளியேறும் போது நீங்க அதிகப்படியான நீரை தான் இழக்கிறீங்க. அதிக வியர்வை ஏற்பட பல காரணங்கள் இருக்குது. இதய வாழ்வு வீக்கம், எலும்பு தொடர்பான தொற்று, HIV தொற்று அப்படின்னு பல நோய்கள் இருக்குது. மேலும் அதிகப்படியான வியர்வை இதய நோயோட அறிகுறியா இருக்கலாமா? சில சமயங்கள்ல மன அழுத்தமும் அதிக வியர்வையை ஏற்படுத்துமா? அதிக வியர்வை ஏற்படுறவங்க முதல்ல உணவுல கவனம் செலுத்தணும். மேலும் உப்பு உபயோகத்தையும் குறைச்சுக்கணும். மதுவையும் தவிர்க்கணும். கர்ப்ப காலத்துல அதிக வியர்வை ஏற்பட்டா உடனடியா உங்க மருத்துவரை அணுகணும். வைட்டமின்கள் நிறைந்த சத்தான உணவுகளை உங்களோட உணவுல சேர்த்துக்கணும். அதிக வியர்வை இருக்கிறவங்க நிறைய தண்ணீர் குடிக்கணும். அதிக வெப்பத்தை தவிர்க்க பருத்தி ஆடைகளை அணியுங்க. இதன் காரணமா வியர்வை துர்நாற்றத்தையும் தவிர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறை தண்ணீர்ல கலந்து அடிக்கடி குடிச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. மேலும் உடலை குளிர்விக்க அதிக தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியமானதா இருக்குது. ஒரு நாளைக்கு ஆண்கள் 3.7 லிட்டர் மற்றும் பெண்கள் 2.7 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். இது நம்மளோட உடல் வெப்பநிலையை ரொம்பவே குறைக்குது. வெந்தயத்தை தண்ணீர்ல ஊற வச்சு தினசரி குடிச்சிட்டு வந்தா அதிக வியர்வை பிரச்சனை நீங்குமா? இரவுல தண்ணீர்ல வெந்தயத்தை ஊற வச்சு மறுநாள் காலையில அந்த தண்ணீரை குடிக்கிறதன் மூலமா அதிகப்படியான வியர்வை எளிதில் வெளியேறி உடல் புத்துணர்ச்சியோட இருக்குமா? ஆனா இது போன்ற மருத்துவ குறிப்புகள் எல்லாம் வீட்டுல செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, இதையெல்லாம் ஏத்துக்குமா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் இந்த பக்குவங்களை நம்ம செய்யணும். இவ்வாறு எல்லாம் செய்யும் போது நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்து கொள்ளலாம். எந்த விஷயத்திலயுமே நாம ரொம்பவே அசால்ட்டா இருக்க கூடாது. வியர்வை தானே அப்படின்னு அசால்ட்டா இருந்தா அதுவும் கூட நமக்கு பெரிய நோயை கொடுக்குமா? அதனால நம்மளோட உடம்ப நாம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.